ஹே கைஸ், வெல்கம் டு மை டெய்லி vlog. இது என்னோட டியூஸ்டே vlog. டெய்லி மார்னிங் நான் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் இந்த ஃப்ளவர் பவுலை செட் பண்ணுறது. இன்றைக்கி ஃப்ளவர் பவுலில் நேற்று வச்ச பூ எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு பூ மட்டும் வாடிடுச்சு. ஸோ அதை மந்தாரம் பூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. டெய்லி டிஃபன் வந்து அச்சாவும் அம்மாவும் தான் பண்ணுவாங்க. பட் அம்மா எனக்கு கோவில் போனதுனால நானும் அச்சாவும் சேர்ந்து தான் டிஃபனு லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். அங்கே 2 பேரும் சமைக்கிறத பார்த்துட்டு அச்சம்மாவால் சும்மா இருக்க முடியல. என் பங்குக்கு நான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஸ்டவ் கிட்ட விடலை. ஏன்னா வயசானவங்க ஸ்டவ் கிட்டலாம் விடக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லஞ்சுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நானும் அச்சமாவும் கட் பண்ணிட்டு இருந்தோம். அச்சா வந்து ரைஸ் இப்போவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கேரளாவில் வந்து பொதுவாகவே மட்டை ரைஸ் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்கன்றதுனால அந்த ரைஸ் வந்து பொன்னி ரைஸ் மாதிரி டக்குன்னு வேகாது, ரொம்ப டைம் எடுக்கும். அச்சா அதெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அச்சமாவோட கட்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னால் கட்டர் இல்லாமலாம் கட் பண்ண முடியாது. பட் அவங்க கையிலேயே அவ்வளோ சூப்பராக கட் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கவங்கலாம் சுற்றி வேலை செய்யும் போது ஒருத்த மட்டும் ஜாலியாக உட்காந்து டீ குடித்தா கடுப்பாக தானே இருக்கும். அந்த கடுப்புலேயே பார்க்கும்போது மயிலோட டான்ஸ் பார்த்தேன். கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டேன். இன்றைக்கி ஆண் மயில் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு பெண் மயில் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெண் மயில் கண்டுக்க கூட இல்லை. சமைச்சிட்டே இருக்கும் போது கேஸு காலி ஆகிடுச்சு. ஸோ அச்சா அதை மாற்றிட்டு இருந்தாங்க. கேரளாவில் புதுசாக கட்டுற எல்லார் வீட்லேயும் வந்து சிலிண்டர் வெளியில் தான் வைக்கிறாங்க. நல்ல சேஃப்டியும் கூட. நீங்களும் வீடெல்லாம் கட்டுறீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. லஞ்சோட ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாலாம் கம்ப்ளீட் ஆகலை. பட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்தில் போயிட்டு காயாக கட் பண்ண போனோம். ஆக்சுவலாக கட்டைப்பயிரோட காயாக சேர்த்து வச்சா ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக கொஞ்சமாக டெய்லி கட் பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் அச்சமாவும் வெறும் வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணி கொடுத்தோம். லஞ்சோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் அச்சா தான் பண்ணார். அச்சாக்கு பொதுவாகவே குக்கிங் ரொம்ப பிடிக்குன்றதுனால சாப்பாடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே சாப்பிட்டு முடிச்ச கொஞ்சம் கேப்லேயே அம்மா கோவிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வரும்போது கோவிலோட பிரசாதம் அவல், சக்கரை, தேங்காய் போட்டு ஒரு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4:30க்கு சாய் பிரேக்கு கீழே வந்த பீகாக்கோட சவுண்டு மட்டும் கேட்குது. தலைவர் எங்கன்னு தெரியல. கடைசியில் பார்த்தா அந்த பெரிய மரத்து மேலே நடுவில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அப்படியே ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 7க்கு கீழே வந்தேன். கரெக்டாக நம்மளோட ஃபேவரட் சீரியல் போயிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு என்னோடய யூடியூப் சேனலோட வீடியோஸ் வந்து அச்சம்மாக்கு அடிக்கடி வச்சு காமிப்பேன். பெருசாக அவங்களுக்கு யூடியூப்பு வீடியோஸ் அதெல்லாம் தெரியாது. டெய்லி புதுசாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. டின்னருக்கு பெருசாக எந்த வேலையும் கிடையாது. எல்லாமே ரீட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டக்குன்னு டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக டே எண்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye from Maridam Allu. Bye.